இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிக்கையை நமக்கு விடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக ஐயோ உங்களுக்கு கேடு என்று அவர் சொல்ல வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, இயேசு பல்வேறு விதமான வல்ல செயல்கள், அவர் செய்த அற்புதங்களை பார்த்த மக்கள், அவருடைய வார்த்தையை கேட்ட மக்கள், அவர்கள் மனம் மாறவில்லை. எனவே அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் உரைக்கின்ற ஒரு வாக்காகத்தான் இந்த நற்செய்தியானது இருக்கின்றது. என்னுடைய வார்த்தைகள் அனைத்தையும் நீங்கள் கேட்டீர்கள், என்னோடு நடந்து வந்தீர்கள், என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் கண்டு கொண்டீர்கள். இருப்பினும் நீங்கள் மனம் மாறாமல் பழைய நிலைமையிலேயே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு ஆதங்கத்தை, ஒரு எச்சரிக்கையை இங்கு விடுக்கின்றார். அவர்கள் மனம் மாற வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்னோக்கி வைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே அவர் நமக்கும் விடுக்கின்ற அழைப்பு என்னவென்றால், நாம் மனம் மாற வேண்டும். நாம் மனம் மாறியவர்களாக இருக்கின்றோமா என்ற சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, மனம் மாற்றம் என்றால் என்ன? இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் மீது கோபம் கொள்கின்றார். உங்களுக்கு நான் இவ்வளவு செய்தேன், ஆனால் நீங்கள் மனம் மாறவில்லை, ஐயோ உங்களுக்கு கேடு என்று கூறுகின்றார். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு குடும்பத்தில் யாருக்கு கோபம் வரும்? அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையில் எதற்காக அவர்கள் கோபப்படுகிறார்கள்? நீங்கள் எல்லாருமே குடும்பத்தில் இருந்தானே வந்திருக்கிறீங்க. எதற்காக நீங்கள் கோபம் கொள்வீர்கள்? எந்த ஒரு விஷயத்திற்காக கோபம் கொள்வோம்? நம்ம என் பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டுது, கோபம் வருமா? என் வீட்டுக்கார் நான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டுறாரு, கோபம் வருமா? என் மனைவி சரியாக குழம்பு வைக்க மாட்டா, சாப்பாடு செய்ய மாட்டா, கோபம் வருமா? எந்த ஒரு இடத்தில் உண்மையான அன்பு எங்கு இருக்கின்றதோ அங்கு தான் உண்மையாக கோபம் வரும். உனக்காக நான் இவ்வளவு செய்தேன், எல்லாத்தையும் நான் விட்டு உனக்காக நான் வந்தேன், என்னுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையும் நான் உனக்காக நான் செலவு செஞ்சேன், இப்படி எல்லாத்தையும் நான் செய்கின்ற பொழுது நீ எனக்கு திருப்பி அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நான் உனக்கு செலவு செய்ததை நீ 2 மடங்காக எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாம் கோபம் கொள்கின்றோம். ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை இருக்கிறார் என்றால், தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் படிப்பு செலவெல்லாம் பார்த்து கொள்கிறார் என்றால், அந்த பிள்ளை நல்ல முறையில் படிக்க வேண்டும். அந்த பிள்ளைக்காக அவர் தன்னுடைய பணத்தை சேமித்து அதத்தின் மூலமாக அந்த குழந்தையை படிக்க வைக்கின்றார். அப்படி படிக்க வைக்கின்ற பொழுது அந்த குழந்தை என்ன செய்யணும்? நல்ல முறையில் படிக்கணும். படிக்கலை அப்படின்னா அந்த அப்பாவுக்கு கோபம் வருமா வராதா? இதுக்காச்சும் பதில் சொல்லுங்கப்பா. கோபம் வருமா வராதா? கோபம் வரும், கண்டிப்பாக கோபம் வரும். ஏன் அவ்வளோ செலவு பண்ணி நான் படிக்க வச்சேனே, அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்றைக்கி பொண்டாட்டி கூட ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு ஒரு ஃபோன் கால் கூட பண்ணுறது கிடையாது. கோபம் வருமா வராதா? கோபம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். வீட்டுக்கு ஒரே பையன், செல்லம் கொடுத்து வளர்த்தேன், பொண்ணு வந்தால் கல்யாணம் முடிஞ்சிச்சு, விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ நான் பார்த்துக்கிறது கூட ஆள் இல்லை, சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பொத்தி வளர்த்தேன். எந்த ஒரு இடத்தில் அன்பு அதிகமாக இருக்கின்றதோ நிச்சயமாக கோபம் வரும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே செய்கின்றார். மக்கள் மீது அவர்களுக்காக பல்வேறு விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் கொடுத்த அந்த மக்களிடத்திலே ஒரு மனமாற்றம் இல்லை. அதனால் தான் ஆண்டவர் அவர்களை எச்சரிக்கின்றார், அவர்கள் மீது கோபம் கொள்கின்றார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமும் ஒரு சில நேரங்களில் அந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றார். எந்த நிலையில் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஆலயத்திற்கு வருகிறோம், ஆண்டவரை தரிசிக்கின்றோம், முழந்தால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் வேண்டுகின்றோம். ஆனால் ஆலயத்தை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது அந்த பழைய நிலையில் இருந்து நாம் புதிய நிலைக்கு மாறி செல்கின்றோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆண்டவரிடத்திலே என்னுடைய அந்த பழைய நிலையில் இருந்து, ஆண்டவரே நான் இதை செய்து விட்டேன், நான் மனம் மாறுகின்றேன், ஆண்டவரிடத்திலே இந்த மனமாற்றத்தோடு நாம் ஆலயத்தை விட்டு செல்கின்றோம் என்றால்
நிச்சயமாக ஆண்டவர் நம் மீதும் கோபம் கொள்ளாமல், நம்மை பார்த்து உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லாமல், அவர் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது அந்த ஒரு மனமாற்றம். நம்முடைய கோடி அற்புதர் அந்தோணியார் பல்வேறு நபர்களை அவர் மனம் மாற்றியவராக இருக்கின்றார். யாரெல்லாம் நற்கருணை மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்களோ அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டவளை மனதை மாற்றுகின்ற ஒரு வல்ல செயல்களை புரிந்த ஒரு அற்புதராக அவர் இருக்கின்றார். அப்படி அந்தோணியாரை நோக்கி வந்திருக்கக்கூடிய பக்தராக நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அந்தோணியார் மூலமாக நமக்கு கொடுக்கின்ற அனைத்து விதமான வரங்களை மட்டுமே நாம் பெற்றுக்கொண்டு நாம் மனம் மாறவில்லை என்றால் இதற்கு நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம். என்னுடைய தேவைகள் மட்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் வருகின்ற பொழுது நாம் மனம் மாறவில்லை என்றால் நாம் கேட்கின்ற தேவைகள் அனைத்துமே கிடைக்காமல் நமக்கு சென்றுவிடும். நான் எவ்வளவோ அந்தோணியார்ட்ட மண்டியிட்டு வேண்டேன், எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டுது. குடும்பத்தில் ஒரு மனமாற்றம், முதலில் நமக்குள் ஒரு மனமாற்றம். அந்த மனமாற்றத்தின் வழியாக நாம் ஆண்டவிடத்திலே நாம் திரும்பி வருகின்ற பொழுது நிச்சயமாக நாம் வேண்டுகின்ற புனிதரிடமிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவான ஆசீர்வாதத்தையும், எப்படி இந்த நற்செய்தியிலே பல வல்ல செயல்களையும் அற்புதங்களையும் செய்தாரோ அதே போன்று அந்தோணியார் வழியாக உங்களுடைய குடும்பத்தில் பல அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்யக்கூடியவராக அந்தோணியார் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் நீங்கள் கேட்கின்ற பொழுது, அதுவும் குறிப்பாக நீங்கள் மனம் மாறியவர்களாக கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அது கொடுக்கப்படும். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலிகளே நம்முடைய மனமாற்றத்தை உறுதிப்படுத்தி கொண்டு ஆண்டவர் இயேசுவிடத்திலே நம்மையே நாம் முழுமையாக ஒப்புக் கொடுத்து புனித அந்தோணியாரிடத்திலே நம்முடைய கேட்கின்ற வரங்கள் அனைத்தையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து திருப்பலிகளே நாம் அன்றாடுவோம்.